புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நாம் வாழும் இந்த உலகத்தில் போர் பதற்றம் அதிகரித்திருக்கும் இந்த சூழ்நிலையில் உலக அமைதிக்காக, உலக சமாதானத்திற்காக இந்த ஆராதனையில் நாம் ஒப்பு கொடுத்து ஜெபிக்க இருக்கிறோம். அமைதியின் தெய்வம் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்கிற எல்லா மக்களையும் அமைதியுடன் வாழச் செய்யும்படியான ஆசீரை தர வேண்டுமாய் இறைவனை நோக்கி நாம் மன்றாடி ஜெபிப்போம். மத்தேயு நற்செய்தி 5வது அதிகாரம் 9வது இறை வார்த்தை. அமைதி ஏற்படுத்துவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளின் மக்கள் என அழைக்கப்படுவர். அமைதியின் தெய்வமே இறைவா, என் இதய தலைவனே, அருள்வாய் அருள்வாய் யாம் ஏங்கி தேடுகின்ற அமைதி. அமைதி அமைதி இன்றும் என்றும் அமைதி. அமைதி அமைதி இன்றும் என்றும் அமைதி. அமைதியின் தெய்வமே இறைவா, என் இதய தலைவனே, ரோமையருக்கு எழுதிய திருமடல் 12வது அதிகாரம் 10-18வது இறை வார்த்தை. இயலுமானால் உங்களால் முடிந்தவரை எல்லோரோடும் அமைதியுடன் வாழுங்கள் என்று சொல்லி அழைப்பு விடுக்கிறார் பவுலடிகளார். இறை வார்த்தைக்கு செவி கொடுத்து இந்த உலகம் அமைதி பெற மன்றாடுவோம். நீதி பாதையில் நடப்பவர் சுவைப்பது அமைதி அமைதி. தியாக சிகரத்தில் நிலைப்பவர் பெறுவது அமைதி அமைதி.
நீதி பாதையில் நடப்பவர் சுவைப்பது அமைதி அமைதி தியாக சிகரத்தில் நிலைப்பவர் பெறுவது அமைதி அன்பு மொழியை வளர்த்திடுவோம், அருளின் பயிரை அறுத்திடுவோம். அன்பு மொழியை வளர்த்திடுவோம், அருளின் பயிரை அறுத்திடுவோம். அமைதி அமைதி இன்றும் என்றும் அமைதி. அமைதி அமைதி இன்றும் என்றும் அமைதி. அமைதியின் தெய்வமே இறைவா, என் இதய தலைவனே. திருப்பாடல் 34:14 இறைவார்த்தை. தீமையை விட்டு விலகுங்கள், நன்மையே செய்திடுங்கள், அமைதியை நாடிடுங்கள், அதை அடைவதிலேயே கருத்தாயிருங்கள் என்கிறது இறைவார்த்தை. அமைதியை நாடுவதிலும் அதை அடைவதிலும் கருத்தாயிருக்க அமைதிக்காக தொடர்ந்து மன்றாடுவோம். உறவை பேணிய உரிமைகள் காத்தார், உயிரை மதித்தாய், உண்மையில் நிலைத்தாய். அமைதி உறவை பேணிய உரிமைகள் காத்தாய். உயிரை மதித்தாய், உண்மையில் நிலைத்தாய். ஓங்கும் வன்முறை ஒழித்திடுவோம், ஏந்தும் ஆயுதம் கலைந்திடுவோம். ஓங்கும் வன்முறை ஒழித்திடுவோம், ஏந்தும் ஆயுதம் கலைந்திடுவோம். அமைதி அமைதி இன்றும் என்றும் அமைதி. அமைதி அமைதி இன்றும் என்றும் அமைதி. அமைதியின் தெய்வமே இறைவா, என் இதய தலைவனே. அருள்வாய் அருள்வாய், யாம் ஏங்கி தேடுகின்ற அமைதி. அமைதி அமைதி இன்றும் என்றும் அமைதி. அமைதி அமைதி இன்றும் என்றும் அமைதி. அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளே, நற்கருணையில் எழுந்தருளியிருக்கும் நம் ஆண்டவரை உற்று நோக்குவோம். அவரே அமைதியின் அரசர் என்று சொல்கிறது இறை வார்த்தை. அந்த அமைதியின் இறைவனிடத்தில் நம்மை ஒப்பு கொடுத்து செபிப்போம். இயேசுவின் தூய இருதயத்தில்தான் நமக்கு அன்பும் இரக்கமும் அமைதியும் உண்டு. அவர் தருகின்ற அமைதி இந்த உலகம் தருகின்ற அமைதி போன்றது அல்ல. அது நிலையான அமைதி என்பதை உணர்ந்து கொண்டு
எங்கள் மேல் இரக்கமாயிரும் என்று சொல்லி செபிப்போமாக. நல்ல ஆயன் இயேசுவே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். மரித்த லாசரை உயிர்ப்பித்த இயேசுவே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உயிர்த்தெழுதலும் வாழ்வும் நானே என்றவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். என்னிடம் நம்பிக்கை கொள்பவர் இருளில் இராதபடி நான் ஒளியாக உலகிற்கு வந்தேன் என்ற இயேசுவே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். என்னிடம் நம்பிக்கை கொள்பவர் இறப்பினும் வாழ்வான் என்ற இயேசுவே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். 12 சீடர்களின் பாதங்களை கழுவிய இயேசுவே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உள்ளம் கலங்க வேண்டாம், கடவுளிடம் நம்பிக்கை கொள்ளுங்கள் என்ற இயேசுவே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். வழியும் உண்மையும் வாழ்வும் நானே என்ற இயேசுவே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். நானே உண்மையான திராட்சை செடி என்ற இயேசுவே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகில் உங்களுக்கு துன்பங்கள் உண்டு எனினும் துணிவோடு இருங்கள் என்ற இயேசுவே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். நான் உலகின் மீது வெற்றி கொண்டு விட்டேன் என்ற இயேசுவே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். கெத்சமனி தோட்டத்தில் இரத்த வியர்வை வியர்த்த இயேசுவே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். எனது உள்ளம் சாவு வருமளவிற்கு ஆழ்துயரம் கொண்டுள்ளது என்ற இயேசுவே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். தந்தையே, உமக்கு விருப்பமானால் இத்துன்ப கிண்ணத்தை என்னிடமிருந்து அகற்றும் என்று சொன்ன இயேசுவே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உமது திருவுடலை எமக்களித்த இயேசுவே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உமது திரு ரத்தத்தை பானமாக எமக்களித்த இயேசுவே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். காணாமல் போன ஆட்டை தேடிச் செல்லும் நல்ல ஆயனே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். நற்கருணையில் பிரசன்னமாயிருக்கும் இயேசுவே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். எங்களுக்காக குற்றவாளியாக்கப்பட்ட இயேசுவே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். எங்களுக்காக கசையால் அடிக்கப்பட்ட இயேசுவே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். எங்களுக்காக தலையில் முள்முடி சூட்டப்பட்ட இயேசுவே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். எங்களுக்காக கன்னத்தில் அறையப்பட்ட இயேசுவே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். எங்களுக்காக முகத்தில் எச்சில் துப்பப்பட்ட இயேசுவே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். எங்களுக்காக பார சிலுவையை சுமந்த இயேசுவே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். எங்களுக்காக 3 முறை தரையில் விழுந்த இயேசுவே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். எங்களுக்காக சொல்லன்னா பாடுகள் அனுபவித்த இயேசுவே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். எங்களுக்காக உமது ஆடையை இழந்து அவமானம் அடைந்த இயேசுவே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். எங்களுக்காக ஆணிகளால் அறையப்பட்ட இயேசுவே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். எங்களுக்காக 6 மணி நேரம் சிலுவையில் தொங்கிய இயேசுவே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். எங்களுக்காக உமது திருவிழாவில் குத்தப்பட்ட இயேசுவே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். கடைசி சொட்டு ரத்தம் வரை எங்களுக்காக சிந்திய இயேசுவே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். எங்களுக்காக கல்வர்கள் நடுவில் சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். எங்கள் பாவங்களுக்காக தந்தையிடம் மன்னிப்பு கேட்ட இயேசுவே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். எங்களுக்கு உமது தாயை கொடுத்த இயேசுவே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். எங்களுக்கு விண்ணரசு கிடைக்கச் செய்த இயேசுவே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். எங்களுக்காக மரித்த இயேசுவே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். எங்களை உமது தாய்க்கு பிள்ளைகளாக கொடுத்த இயேசுவே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். எங்களுக்காக மண்ணில் 3 நாள் புதைக்கப்பட்ட இயேசுவே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உமது திரு ரத்தத்தால் எங்களை பரிசுத்தப்படுத்திய இயேசுவே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். திறக்கப்பட்ட ஊற்றே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உம் குற்றமற்ற திரு இரத்தத்திற்காய், எங்கள் மேல் இரக்கமாயிரும். உம் விலையேற பெற்ற திரு இரத்தத்திற்காய், எங்கள் மேல் இரக்கமாயிரும். உம் மாசற்ற திரு இரத்தத்திற்காய், எங்கள் மேல் இரக்கமாயிரும். தெளிக்கப்படும் உம் திரு இரத்தத்திற்காய், எங்கள் மேல் இரக்கமாயிரும். புதிய உடன்படிக்கைக்குரிய உம் திரு இரத்தத்திற்காய், எங்கள் மேல் இரக்கமாயிரும். நன்மையானவர்களை பேசும் உம் திரு இரத்தத்திற்காய், எங்கள் மேல் இரக்கமாயிரும். தியாக நித்திய உடன்படிக்கையின் இரத்தத்திற்காய், எங்கள் மேல் இரக்கமாயிரும். சிலுவை மரணம் வரை கீழ்ப்படிந்திருந்த இயேசுவே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். கல்வாரியில் எங்களுக்காக பரிந்து பேசிய இயேசுவே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். சிலுவையை வெற்றியின் சின்னமாக மாற்றிய இயேசுவே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 14, இறை வார்த்தை 27. அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்லுகிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன். நான் உங்களுக்கு தரும் அமைதி உலகம் தரும் அமைதி போன்றது அல்ல.
நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம், மருள வேண்டாம். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். உலகமே பீதி அடைந்து கிடக்கிறது. உலக நாடுகளிடையே ஏற்பட்டிருக்கிற இந்த போர் மூட்டத்தின் காரணமாக மக்கள் எல்லோரும் அஞ்சு நடுங்கிக் கொண்டிருக்கிறார்கள். ஈரான், அமெரிக்கா, இஸ்ரேல் நாடுகளிடையே ஏற்பட்டிருக்கிற இந்த போர் பதற்றம் பல நாடுகளுக்கு மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. மூன்றாம் உலகப் போர் தோன்றிவிடுமோ என்கிற பயம் எல்லோரையும் ஆட்கொண்டிருக்கிறது. வளைகுடா நாடுகளிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்கள் அபுதாபி, கத்தார், துபாய், UAE போன்ற பகுதிகளில் வசிக்கின்ற மக்களுக்கு கூட மிக பெரும் ஒரு ஆபத்தான சூழ்நிலை உருவாகி இருக்கிறது. குறிப்பாக வேலையின் நிமித்தமாக அந்த இடங்களுக்கு சென்று பணிபுரிந்து கொண்டிருக்கிறவர்கள் மிக அதிகமாக அல்லல் பட்டு தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த போர் சூழலுக்கு அடிப்படையான காரணங்கள் என்ன என்று நாம் பார்க்கும்போது 3 காரணங்கள் தான். 1, பேராசை. 2வது பொறாமை. 3வது தான் என்கிற எண்ணம். அன்பு சகோதர சகோதரிகளை நன்றாக நாம் சிந்தித்து பார்த்தோம் என்றால் இந்த போர் புரிந்து கொண்டிருக்கிற நாடுகளிடையே இந்த 3 பிரச்சனைகள் இருப்பதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும். எண்ணெய் கிணறுகளை அபகரிக்க வேண்டும், எண்ணெய் வளங்களை கொள்ளையடிக்க வேண்டும், நீயா நானா என்று சொல்லி போட்டி மனப்பான்மையில் ஒருவர் மற்றவரை அடக்கி ஆள வேண்டும் என்கிற எண்ணம், அடுத்தவனுடைய வளர்ச்சியில் பொறாமைப்படுகின்ற புத்தி. அன்பு சகோதர சகோதரிகளே, இப்படிப்பட்ட ஒரு சிலருடைய பேராசையும் சுயநலமும் அவர்களின் பொறாமை குணமும் தான் என்கிற வல்லாதிக்கமும் எதில் கொண்டு போய் முடிகிறது என்றால் அப்பாவி குழந்தைகளின் மீது குண்டுமழை பொழியப்பட்ட போது பள்ளியில் படித்துக் கொண்டிருந்த மாணவர்கள் கொத்து கொத்தாக மடிந்து போனார்கள். மருத்துவமனைகளின் மீது குண்டு வீசப்பட்ட போது நோய்வாய்ப்பட்டு படுக்கையில் வியாதியோடு படுத்துக் கொண்டிருக்கின்றவர்கள் மடிந்து போனார்கள். தேவாலயங்களின் மீதும் மசூதிகளின் மீதும் இந்த ஏவுகணைகள் சென்று விழுந்தபோது புனித ஸ்தலங்கள் எல்லாம் அடித்து நொறுக்கப்பட்டன. எந்த பிரச்சனையிலும் ஈடுபடாமல் தான் உண்டு தன் வேலை உண்டு என்று வாழ்ந்து கொண்டிருந்த அப்பாவி மக்கள் கொத்து கொத்தாக மடிந்து போனார்கள். அவர்களின் உடைமைகள் எல்லாம் பாழாய் போனது. அவர்கள் ஆசை ஆசையாய் கட்டிய வீடுகள் எல்லாம் நொறுங்கி போயின. சில பேரின் பேராசை, சுயநலம், பொறாமை எண்ணம், தான் என்கிற ஆதிக்க மனப்பான்மை. அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த உலகம் அமைதி பெற வேண்டும். நாட்டின் தலைவர்கள் தாங்கள் செய்து கொண்டிருக்கிற தவறுகளை உணர்ந்து மனம் திருந்த வேண்டும், மனம் மாற வேண்டும். ஒருவர் மற்றவரின் மீது அக்கறை காட்டுகிறவர்களாக இருக்க வேண்டும்.
பாதிக்கப்படுகிற மக்களின் மீது இரக்கம் கொண்டு இப்படிப்பட்ட ஆதிக்க செயலை, போரை உடனடியாக நிறுத்த வேண்டும். அதற்காக நம் வல்லமையுள்ள தெய்வத்திடம் அமைதி தருகின்ற நம் ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். எசாயா 9:6 இறை வார்த்தை சொல்லுகிறது, இதோ நற்கருணையில் எழுந்தருளில் இருக்கிற ஆண்டவர், அவரது திருப்பெயரோ வியத்தகு ஆலோசகர், வலிமை மிகு இறைவன், என்றும் உள்ள தந்தை, அமைதியின் அரசர் என்று அழைக்கப்படும். இந்த உலக அரசுகள் எல்லாம் அமைதியை சீர்குலைத்து, சமாதானம் இழந்து, போர் பதட்ட சூழ்நிலையை ஏற்படுத்தி, அச்சுறுத்தலை, பீதிகளை கொடுத்துக் கொண்டிருக்கிற தருணத்தில் இந்த உலகத்தின் ஒரே அரசரான கிறிஸ்து அமைதியின் அரசராய் இருக்கின்றார். அவரே நமக்கு அமைதி அருள்வார் என்கிற உணர்வோடு அமைதியின் தூதனாய் என்கிற பாடலை பாடி நாம் சிறப்பாய் இந்த ஆராதனையில் மன்றாடுவோம். அமைதியின் தூதனா என்னையே மாற்றுமே, அமைதியின் தூதனா என்னையே மாற்றுமே, அன்பனே இறைவனே என்னிலே வாருமே, அமைதியின் தூதனா என்னையே மாற்றுமே. எங்கு பகைமை உள்ளதோ அங்கு பாசத்தை விதைக்கிறவர்களா, எந்த இடத்தில் வேதனையும் அழுகுரலும் கண்ணீரும் ஓலக்குரலும் அபயக்குரலும் கேட்டுக் கொண்டிருக்கிறதோ அந்த இடத்திலே அமைதி நிலவும்படியான், எந்த இடத்தில் போர் பதட்டங்களும் கலவரங்களும் தொடர்ந்து கொண்டிருக்கிறதோ அந்த இடத்தில் வாழ்கிற மக்கள் எல்லாம் நம்பிக்கையில் நிலை பெறும்படியாக சிறப்பாக இந்த நேரத்திலே அமைதிக்காக மன்றாடுவோம். பகைமை உள்ள இடத்தில் பாசத்தை வளர்க்கவும், பகைமை உள்ள இடத்தில் பாசத்தை வளர்க்கவும், வேதனை நிறைந்த மனதில் மன்னிப்பு வழங்கவும், வேதனை நிறைந்த மனதில் மன்னிப்பு வழங்கவும், கலக்கம் அடையும் வாழ்வில் நம்பிக்கை ஊட்டவும், அமைதியின் தூதனாய் என்னையே மாற்றுமே, அமைதியின் தூதனாய் என்னையே மாற்றுமே. எங்கு பார்த்தாலும் போர் மேகம் சூழ்ந்திருக்கிற தருணத்தில், புகை மூட்டங்களாக கந்தகத்தீ எரிந்து கொண்டிருக்கிற வேளையில் நாடுகளிலெல்லாம் இருள் சூழ்ந்திருக்கிறது. மக்கள் மனங்களிலெல்லாம் அச்சுறுத்தல்களும் பீதியும் நடுக்கமும் ஏற்பட்டிருக்கிறது. ஆண்டவரே, அமைதியின் தெய்வமே, எங்கள் மீது இரக்கம் வைத்து நாட்டு தலைவர்களுக்கு நல்ல மனமாற்றத்தை தாரும். மக்களின் மீது அவர்கள் அக்கறை கொண்டு வாழ வேண்டும்.
தான் என்கிற எண்ணமோ, பேராசையோ, பொறாமை குணங்களோ, ஒருவர் மற்றவரை சுரண்டி பிளக்க வேண்டும், அடக்கி ஆள வேண்டும் என்கிற எண்ணமோ இல்லாமல் எல்லோரும் கடவுளுடைய பிள்ளைகள் என்கிற உணர்வை வெளிப்படுத்தும்படியான ஆசிரை தர மன்றாடுகிறோம். அமைதியை தாரும் இறைவா. தளர்ச்சி ஓங்கும் பொழுது மனதிடம் தழைக்கவும், தளர்ச்சி ஓங்கும் பொழுது மனதிடம் தழைக்கவும், இருளே சூழும் வேளை ஒளியை ஏற்றவும், இருளே சூழும் வேளை ஒளியை ஏற்றவும், துயரம் வாட்டும் நேரம் உதயம் காணவும், அமைதியின் தூதனாய் என்னையே மாற்றுமே, அமைதியின் தூதனாய் என்னையே மாற்றுமே, பண்பனே இறைவனே என்னிலே வாருமே, அமைதியின் தூதனாய் என்னையே மாற்றுமே. நற்கருணையில் எழுந்தருளியிருக்கும் நம் ஆண்டவரிடம் உருக்கத்தோடு நம்முடைய மன்றாட்டுக்களை, விண்ணப்பங்களை, ஜெபங்களை ஒப்புக்கொடுத்து மன்றாடுவோம். போர் பதட்டம் ஏற்பட்டிருக்கிற நாடுகள் மனமாற்றம் பெற வேண்டி ஜெபிப்போம். ஈரான், அமெரிக்கா, இஸ்ரேல் நாடுகளிடையே அமைதி நிலவ வேண்டும், தலைவர்கள் மனம் மாற வேண்டும் என்று சொல்லி மன்றாடுவோம். அந்த நாட்டில் இருக்கின்ற மக்கள் எல்லோரும் மிகுந்த அச்சத்தோடும் கலக்கத்தோடும் பயத்தோடும் இருக்கிறார்கள். அவர்கள் மத்தியில் ஆண்டவர் நம்பிக்கை ஊட்டும்படியாக, அவர்களை திடப்படுத்தும்படியாக, அவர்களுக்கு உறுதி ஊட்டும்படியாக மன்றாடுவோம். கடவுள் தாமே அவர்களின் பாதுகாப்பு. படிக்க சென்றிருக்கிறவர்கள், வேலைகளுக்காக போயிருக்கிறவர்கள், தன்னுடைய மனைவி, பிள்ளைகள், பெற்றோர்களை விட்டுவிட்டு வெகு தொலைவில் சென்று பணி புரிந்து கொண்டிருக்கிறவர்கள் மிக பெரும் அச்சுறுத்தலில் இருக்கிறார்கள். ஆண்டவரே, அவர்களை பாதுகாப்பாய் இருக்கும்படியாக சிறப்பாக இந்த நேரத்திலே மன்றாடுகிறோம். ஆண்டவரே, அவர்களை காத்தருள வேண்டுகின்றோம். பாதிக்கப்பட்டிருக்கிற குழந்தைகள், மருத்துவமனையில் வாடிக்கொண்டிருக்கிற காயப்பட்டிருக்கின்ற அப்பாவி பொதுமக்கள், எத்தனையோ இராணுவ வீரர்கள் இந்த போரிலே மாண்டு போயிருக்கிறார்கள். அவர்களின் குடும்பங்கள் எல்லாம் தனித்து விடப்பட்டிருக்கின்றன. சிறப்பாக இந்த போர் பதட்டம் நீங்கும்படியாக நாம் உருக்கத்தோடு மன்றாடுவோம். புனித பிரான்சிஸ் அசிசியார் அமைதியை பற்றி எழுதியிருக்கிற ஒரு அற்புதமான இறை வேண்டலை சொல்லி நாம் பக்தியோடு இவ்வேளையில் ஜெபிப்போம். இறைவா, என்னை உமது அமைதியின் கருவியாக்கும். எங்கு பகைமை நிறைந்துள்ளதோ அங்கு அன்பையும், எங்கு கயமை நிறைந்துள்ளதோ அங்கு மன்னிப்பையும், எங்கு ஐயம் நிறைந்துள்ளதோ அங்கு விசுவாசத்தையும்,
எங்கு அவநம்பிக்கை நிறைந்துள்ளதோ அங்கு நம்பிக்கையையும், எங்கு இருள் சூழ்ந்துள்ளதோ அங்கு ஒளியையும், எங்கு மனக்கவலை உள்ளதோ அங்கு அகமகிழ்வையும் விதைத்திட அருள் புரியும். என் இறைவா, ஆறுதல் பெறுவதை விட ஆறுதல் அளிக்கவும், புரிந்து கொள்ளப்படுவதை விட பிறரை புரிந்து கொள்ளவும், அன்பு செய்யப்படுவதை விட பிறரை அன்பு செய்யவும் வரமருள்வாய். ஏனெனில் கொடுப்பதில் யாம் பெறுவோம், மன்னிப்பதில் மன்னிக்க பெறுவோம், இரப்பதில் நித்திய வாழ்வடைவோம். ஆமென். தாழ்ந்து பணிந்து வணங்கி மாண்புயர் கீதம் பாடி ஆண்டவரில் மாட்சி பெற மன்றாடுவோம். சாதனத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனித நீதனை அறிய இயலா குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவர்க்கும் சுதனைவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்க்கும் மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்வு யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி இன்றுமே உண்டாகுக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்தில் உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டுச் சென்றி உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம்முடைய மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியும். தந்தையாகிய இறைவனோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது.
வருக வருக இறைக்குலமே ஆலயம் வருக, பெருக பெருக இறை அருளை தினமும் பெருக. வருக வருக இறைக்குலமே ஆலயம் வருக, பெருக பெருக இறை அருளை தினமும் பெருக. இதயங்களை திறந்தவராய் இறைபதம் வருவோம், இறைபதம் வருவோம். இறைவனை ஏற்றவராய் இல்லம் செல்வோம், இல்லம் செல்வோம். வருக வருக இறைக்குலமே ஆலயம் வருக, பெருக பெருக இறை அருளை தினமும் பெருக. இறைவனை ஆலயத்தில் நாமும் வணங்குவோம், இறைவனை மனிதரில் நாளும் காணுவோம். இறைவனை ஆலயத்தில் நாமும் வணங்குவோம், இறைவனை மனிதரில் நாளும் காணுவோம். ஒருவரை ஒருவர் மதித்து வாழுவோம், பிரிவினை பிளவுகள் பிளக்குகள் தீர்ப்போம். சமநீதி சமத்துவம் நாம் படைப்போம் உலகிலே, சமநீதி சமத்துவம் நாம் படைப்போம் உலகிலே. சோதரராய் சேர்ந்து வாழுவோம் என்றுமே. வருக வருக இறைக்குலமே ஆலயம் வருக, பெருக பெருக இறை அருளை தினமும் பெருக. வருக வருக இறைக்குலமே ஆலயம் வருக, பெருக பெருக இறை அருளை தினமும் பெருக. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருப்பாடுகளில் பங்கேற்கிற இந்த நாளில் ஒவ்வொரு சிலுவை பாதையும் நம் வாழ்க்கைக்கான பாடங்களை சொல்லிக் கொடுக்கிறது. நாம் யாரையும் தீர்ப்பிடக்கூடாது, யார் மீதும் அநியாயமாக பழி சுமத்தக்கூடாது, யாருடைய பெயரையும் அவமானப்படுத்தக்கூடாது, அடுத்தவர்களை துன்புறுத்தக்கூடாது, குறிப்பாக யார் மீதும் சுமைகளை சுமத்தக்கூடாது. மாறாக இறைவன் காட்டுகிற வழியில் பயணிக்கக்கூடியவர்களாக இயேசுவின் தூய இருதயத்திற்குரிய அன்பும் அமைதியும் இரக்கமும் மகிழ்ச்சியும் நிறைந்த மனிதர்களாக வாழவே நாம் அழைக்கப்படுகிறோம். எனவே இந்த சிலுவை பாதையின் பாடுகள் நம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையை பண்படுத்திக் கொள்ளக்கூடிய, நம் வாழ்வில் அன்றாடம் வருகின்ற சிலுவைகளை, துன்பங்களை, வேதனைகளை தாங்கிக் கொண்டு இயேசுவினுடைய வல்லமையினால் போராடக்கூடிய மன உறுதியையும் துணிவையும் பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். இறைவார்த்தை சொல்லுகிறது, ஆண்டவரே, உம்மில் நம்பிக்கை கொண்டேன், நான் ஒருபோதும் வெட்கமடைய விடாதேயும். எனவே அவர்கள் வைத்துள்ள கண்ணியினின்று என்னை விடுவித்தருளும், ஏனெனில் நீரே என் அடைக்கலம். தூயமறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும்.
கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நமக்கு நிலை வாழ்வை அருள்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, நாங்கள் ஆர்வமுடன் கடைபிடிக்கும் தவ முயற்சிகள் எங்களை தூய்மையாக்கி புனிதப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். அதனால் வரவிருக்கும் புனித நிகழ்வுக்கு நேர்மையான மனதோடு நாங்கள் வந்து சேர செய்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பு இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். இதோ வருகிறான் கனவின் மன்னன், வாருங்கள் அவனை கொன்று போடுவோம். தொடக்க நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 37, இறை வார்த்தைகள் 3, 4, 12, 13 மற்றும் 17 முதல் 28 முடிய. இஸ்ரவேல் முதிர்ந்த வயதில் தமக்கு யோசேப்பு பிறந்தமையால் அவரை மற்றெல்லா புதல்வரையும் விட அதிகமாக நேசித்து வந்தார். அவருக்கு அழகு வேலைப்பாடுகள் நிறைந்த ஓர் அங்கியை செய்து கொடுத்தார். அவருடைய சகோதரர்கள் தங்கள் தந்தை அவரை எல்லாரிலும் அதிகமாய் நேசிக்கிறார் என்று கண்டு அவரை வெறுத்தனர். அவர்களால் அவரோடு பாசத்துடன் பேச இயலவில்லை. அப்படி இருக்கையில் அவர் சகோதரர் செக்கேமில் தம் தந்தையின் மந்தைகளை மேய்க்கச் சென்றனர். இஸ்ரவேல் யோசேப்பை நோக்கி, உன் சகோதரர்கள் செக்கேமில் ஆடு மேய்க்கிறார்கள் அல்லவா? அவர்களிடம் உன்னை அனுப்பப் போகிறேன் என்றார். யோசேப்பு தம் சகோதரரை தேடிச் சென்று தோத்தானில் அவர்களை கண்டுபிடித்தார். தொலையில் அவர் வருவதைக் கண்ட அவர்கள் தங்களுக்கு அருகில் அவர் வருமுன் அவரை கொல்ல திட்டமிட்டனர். அவர் சகோதரர்கள் ஒருவர் ஒருவரை நோக்கி, இதோ வருகிறான் கனவின் மன்னன், நாம் அவனை கொன்று இந்த ஆழ்குழிகளுள் ஒன்றில் தள்ளிவிட்டு ஒரு கொடிய விலங்கு அவனை தின்று விட்டதென்று சொல்வோம். அப்பொழுது அவனுடைய கனவுகள் என்ன ஆகும் என்று பார்ப்போம் என்றனர். ரூபன் இவற்றை கேட்டு அவரை அவர்கள் கையிலிருந்து தப்புவிக்கும் எண்ணத்தில் அவர்களை நோக்கி, நாம் அவனை சாகடிக்க வேண்டாம் என்றார். ரூபன் அவர்களை நோக்கி, அவன் இரத்தத்தை சிந்தாதீர்கள், அவனை பாலை நிலத்திலுள்ள இந்த ஆழ்குழிக்குள் தள்ளிவிடுங்கள், அவன் மீது கை வைக்காதீர்கள் என்று சொன்னார். ஏனெனில் அவர் அவர்கள் கையிலிருந்து அவரை தப்புவித்து தம் தந்தையிடம் சேர்ப்பிக்கும் நோக்கம் கொண்டிருந்தார். யோசேப்பு தம் சகோதரரிடம் வந்து சேர்ந்தவுடன் அவர் அணிந்திருந்த அழகு வேலைப்பாடுகள் நிறைந்த அங்கியை உரிந்துவிட்டு அவரை ஆழ்குழியில் தூக்கி போட்டனர். அது தண்ணீர் இல்லாத வெறும் குழி. பின்பு அவர்கள் உணவு அருந்தும்படி அமர்ந்தனர். அப்பொழுது அவர்கள் கண்களை உயர்த்தி கிளையாதிலிருந்து வந்து கொண்டிருந்த இஸ்மயேலரின் வணிக குழுவை பார்த்தனர். நறுமணப் பொருட்களையும் தைல வகைகளையும் வெள்ளைப்போளத்தையும் அவர்கள் ஒட்டகங்களின் மேல் ஏற்றி எகிப்திற்கு சென்று கொண்டிருந்தனர். அப்பொழுது யூதா தம் சகோதரர்களை நோக்கி, நாம் நம் சகோதரனை கொன்று அவன் இரத்தத்தை மறைப்பதனால் நமக்கு என்ன பயன்? வாருங்கள், இஸ்மயேலருக்கு அவனை விற்று விடுவோம். அவன் மேல் நாம் கை வைக்க வேண்டாம். ஏனெனில் அவன் நம் சகோதரனும் நம் சொந்த சதையுமாயிருக்கிறான் என்று சொல்ல அவர்கள் சம்மதித்தனர். ஆகையால் மிதியான் நாட்டு வணிகர் அவர்களை கடந்து செல்கையில்
குழியிலிருந்து யோசேப்பை வெளியே தூக்கி அந்த இஸ்மயேலரிடம் 20 வெள்ளிக்காசுக்கு விற்றனர். அவர்களும் யோசேப்பை எகிப்திற்கு கொண்டு சென்றனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். பல்லவி. ஆண்டவர் செய்த வியத்தகு செயல்களை நினைவு கூறுங்கள். ஆண்டவர் செய்த வியத்தகு செயல்களை நினைவு கூறுங்கள். நாட்டில் அவர் பஞ்சம் வரும்படி செய்தார். உணவெனும் ஊன்றுகோலை முறித்து விட்டார். அவர்களுக்கு முன் ஒருவரை அனுப்பி வைத்தார். யோசேப்பு என்பவர் அடிமையாக விற்கப்பட்டார். பல்லவி. ஆண்டவர் செய்த வியத்தகு செயல்களை நினைவு கூறுங்கள். அவர்தம் கால்களுக்கு விலங்கிட்டு அவரை துன்புறுத்தினர். அவர்தம் கழுத்தில் இரும்பு பட்டையை மாட்டினர். காலம் வந்தது, அவர் உரைத்தது நிறைவேறிற்று. ஆண்டவரின் வார்த்தை அவர் உண்மையானவர் என மெய்ப்பித்தது. பல்லவி. ஆண்டவர் செய்த வியத்தகு செயல்களை நினைவு கூறுங்கள். மன்னர் ஆள் அனுப்பி அவரை விடுதலை செய்தார். மக்களினங்களின் தலைவர் அவருக்கு விடுதலை அளித்தார். அவர் அவரை தம் அரண்மனைக்கு தலைவனாக்கினார். தம் உடைமைகளுக்கெல்லாம் பொறுப்பாளராக ஏற்படுத்தினார். பல்லவி. ஆண்டவர் செய்த வியத்தகு செயல்களை நினைவு கூறுங்கள். ஆயன் தன் மந்தை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆயன் தன் மந்தை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலை வாழ்வு கொள்ளும் பொருட்டு அந்த மகனையே அளிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார். ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 21 இறை வார்த்தைகள் 33 முதல் 43 வரை மற்றும் 45 முதல் 46 முடிய. அக்காலத்தில் இயேசு தலைமை குருக்களையும் மக்களின் மூப்பர்களையும் நோக்கி கூறியது, மேலும் ஓர் உவமையை கேளுங்கள். நிலக்கிழார் ஒருவர் ஒரு திராட்சை தோட்டம் போட்டு சுற்றிலும் வேலி அடைத்து அதில் பிழிவு குழி வெட்டி ஒரு காவல் மாடமும் கட்டினார். பின்பு தோட்டத் தொழிலாளர்களிடம் அதை குத்தகைக்கு விட்டுவிட்டு நெடும் பயணம் மேற்கொண்டார். பழம் பறிக்கும் காலம் நெருங்கி வந்தபோது அவர் தமக்கு சேர வேண்டிய பழங்களை பெற்று வரும்படி தம் பணியாளர்களை அத்தோட்டத் தொழிலாளர்களிடம் அனுப்பினார். தோட்டத் தொழிலாளர்களோ அவருடைய பணியாளர்களை பிடித்து ஒருவரை நைய புடைத்தார்கள், ஒருவரை கொலை செய்தார்கள், ஒருவரை கல்லால் எறிந்தார்கள். மீண்டும் அவர் முதலில் அனுப்பியவர்களை விட மிகுதியான வேறு சில பணியாளர்களை அனுப்பினார். அவர்களுக்கும் அப்படியே அவர்கள் செய்தார்கள். தம் மகனை மதிப்பார்கள் என்று அவர் நினைத்து கொண்டு அவரை இறுதியாக அவர்களிடம் அனுப்பினார். அம்மகனை கண்டபோது தோட்டத் தொழிலாளர்கள், இவன்தான் சொத்துக்கு உரியவன், வாருங்கள் நாம் இவனை கொன்று போடுவோம், அப்போது இவன் சொத்து நமக்கு கிடைக்கும் என்று தங்களிடையே பேசிக்கொண்டார்கள். பின்பு அவர்கள் அவரை பிடித்து
திராட்சை தோட்டத்திற்கு வெளியே தள்ளி கொன்று போட்டார்கள். எனவே திராட்சை தோட்ட உரிமையாளர் வரும்போது அத்தொழிலாளர்களை என்ன செய்வார் என இயேசு கேட்டார். அவர்கள் அவரிடம், அத்தீயோரை ஈவிரக்கமின்றி ஒழித்து விடுவார். உரிய காலத்தில் தமக்கு சேர வேண்டிய பங்கை கொடுக்க முன்வரும் வேறு தோட்ட தொழிலாளர்களுக்கு அத்திராட்சை தோட்டத்தை குத்தகைக்கு விடுவார் என்றார்கள். இயேசு அவர்களிடம், கட்டுவோர் புறக்கணித்த கல்லே கட்டடத்திற்கு மூளைக்கல்லாயிற்று. ஆண்டவரால் இது நிகழ்ந்துள்ளது, நம் கண்களுக்கு இது வியப்பாயிற்று என்று நீங்கள் மறைநூலில் ஒருபோதும் வாசித்ததில்லையா? எனவே உங்களிடமிருந்து இறை ஆட்சி அகற்றப்படும். அவ்வாட்சிக்கு ஏற்ற முறையில் செயல்படும் ஒரு மக்களினத்தார் அதற்கு உட்படுவர் என நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். தலைமை குருக்களும் பரிசேயரும் அவருடைய ஓமைகளை கேட்டபோது தங்களை குறித்தே அவர் கூறினார் என்று உணர்ந்து கொண்டனர். அவர்கள் அவரை பிடிக்க வழி தேடியும் மக்கள் கூட்டத்தினர் அவரை இறைவாக்கினர் என்று கருதியதால் அவர்களுக்கு அஞ்சினார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கண்களை மூடி பக்தியோடு நாம் ஜெபிப்போமாக. தவக்காலத்தில் இருக்கின்றோம். இந்த மாதத்தினுடைய முதல் வெள்ளிக்கிழமை இயேசுவின் தூய இருதயத்திற்கு நம்மை முழுமையாக ஒப்புக்கொடுத்து இயேசுவின் இரக்கத்தை பெற, அன்பை பெற, மன்னிப்பை பெற நம்மை முழுவதுமாக ஒப்புக்கொடுக்கிற தருணம் இது. இறை வார்த்தைகள் நமக்கு வழிகாட்டுகிறபடி நமக்குள் எருகின்ற தீமைகள், பொறாமை, பேராசை இவையே நம்மை தவறுகளை செய்ய தூண்டுகின்றன, பாவத்தில் விழச் செய்கின்றன, கடவுளுடைய அன்பிலிருந்து நம்மை பிரித்து விடுகின்றன. சகோதரனே, சகோதரியே, உன் நிலையை யோசித்துப் பார். ஆண்டவருக்குரிய மகனாக மகளாக வாழ்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று சிந்தித்துப் பார். உன் வாழ்க்கை பாதையை மாற்று. உன் மனதிற்குள் இருக்கின்ற வேதனைகளை, துன்பங்களை, கலக்கங்களை, கவலைகளை, கண்ணீரை இயேசுவிடத்தில் ஒப்புக் கொடுத்து விடு. அந்த இருதயத்திடம் ஒப்புக் கொடுத்து விடு. இயேசுவின் அன்பிலிருந்து நம்மை எதுவும் பிரிக்க முடியாது என்பதை உறுதியான விசுவாசத்தோடு ஏற்றுக்கொள். ஆம், இயேசுவின் அன்பிலிருந்து எதுவும் நம்மை பிரிக்க முடியாது. இடரோ, பசியோ, பட்டினியோ, வறுமையோ, சாவோ எதுவும் நம்மை பிரிக்க முடியாது. இயேசுவின் அன்பே உண்மையானது என்பதை உணர்ந்தவர்களாய் அந்த இயேசுவின் தூய இருதயத்திற்கு நம்மையும் நம் குடும்பத்தையும் அர்ப்பணித்து நல்ல ஆசீர்வாதத்தோடு இந்த மாதத்தில் வாழ இந்நாளில் அடியெடுத்து வைப்போம். ஆமென். ஆண்டவரே, நான் உமக்கெதிராக பாவம் செய்தேன். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பும் அருளும் அமைதியும் மகிழ்ச்சியும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்பிற்கு பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, மனிதனுக்குள் இருக்கின்ற ஆசைகளே தீமையை செய்ய தூண்டுகின்றன. அதனால்தான் புத்தர்
ஆசையே துன்பத்திற்கு காரணம் என்று சொல்லுகிறார். நமக்குள் எழுகின்ற ஆசைகள் தான் நம்மை வேறொரு திசையில் அழைத்துச் செல்கிறது. நம்முடைய எண்ணங்களை தீயதாக மாற்றுகிறது. நம் சிந்தனைகளை அடிமைகளாக்குகிறது. நம்முடைய சிந்தனைகளை அடிமைகளாக்குகிறது. ஆம் சகோதர சகோதரிகளே, சிந்தித்து பார்ப்போம். இன்றைய நாளினுடைய முதல் வாசகத்தில் யோசேப்பு என்கிற ஒரு மனிதர், கடவுளுக்கு உரியவராக அவர் இருக்கிறார், தன் தந்தையின் அன்புக்குரியவராகவும் இருக்கிறார். ஆனால் அவருடன் இருக்கின்ற அவருடைய சகோதரர்களே அவர் மீது பொறாமைப்படுகிறார்கள், காழ்ப்புணர்வு கொள்ளுகிறார்கள், அவரை ஒழித்துவிட வேண்டும் என்று சதித்திட்டம் தீட்டுகிறார்கள். அவர் மீது பொறாமைப்பட்டு அவரை கொன்று போட வேண்டும் என்றும் திட்டம் தீட்டுகிறார்கள். இறுதியில் என்ன நடக்கிறது? யோசேப்புவை பாழும் கிணற்றில் தூக்கி போட்டு விடுகிறார்கள். பிறகு அவனை தூக்கி இஸ்மேலருக்கு 20 வெள்ளிக்காசுகளுக்கு விற்று விடுகிறார்கள். தன் உடன் பிறந்தவன் என்றும் பாராமல், சகோதரன் என்றும் நினைக்காமல், தன் தந்தைக்கு பதில் சொல்ல வேண்டுமே, கடவுளுக்கு பயந்து நடக்க வேண்டுமே என்கிற உணர்வு இல்லாமல் இத்தகைய தீய செயலை அவர்கள் செய்கிறார்கள். நற்செய்தி வாசகம் என்ன சொல்லுகிறது? நற்செய்தி வாசகத்திலும் இதே நிலையை பார்க்கிறோம். ஒரு தோட்ட உரிமையாளர் தன்னுடைய திராட்சை தோட்டத்தை குத்தகைக்கு விடுகிறார். தோட்ட தொழிலாளர்கள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து கொண்டு அந்த தோட்ட உரிமையாளருக்கு எதிராகவே செயல்படுகிறார். அடிக்கிறார்கள், நைய புடைக்கிறார்கள். ஒரு கட்டத்தில் அந்த தோட்ட உரிமையாளருடைய மகனையே அவர்கள் கொன்று போடுகிறார்கள். இந்த உருவகத்தை இயேசுவோடு நாம் ஒப்பிட்டு பார்க்கலாம். இந்த உலகத்தின் உரிமையாளர் தந்தையாம் கடவுள் தன் ஒரே பேரான மகனை, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அவர் இந்த உலகத்திற்கு அனுப்புகிறார். ஆனால் இந்த உலகத்தில் வாழ்ந்த பேராசை பிடித்தவர்கள், சுயநல விரும்பிகள், அதிகாரம் பதவியின் மீது அதிகமான மோகம் கொண்டவர்கள் தங்களுக்கு ஆபத்து வந்துவிடும் என்று நினைத்து இயேசுவை சிலுவை மரணத்திற்கு உட்படுத்துகிறார்கள். அவரை சிலுவையில் கொன்று போடுகிறார்கள். ஒரே பேரான மகனையே ஆண்டவர் நம் ஒவ்வொருவருக்கும் விலையாக கொடுக்கிறார். பாவத்திற்கு விலையாக தன் ஒரே பேரான மகனான ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் ஒப்புக் கொடுக்கிறார். அன்பு சகோதரனே, சகோதரியே, இந்த மனநிலை நம்மிடத்தில் இருக்கிறதா என்பதை சிந்தித்து பார்க்க இன்றைய நாளின் இறை வழிபாடு நமக்கு அழைப்பு தருகிறது. காயன் ஆபேலுடைய நிகழ்வு தொடக்க நூல் புத்தகம் 4வது அதிகாரம் 1 முதல் 18 வரை உள்ள இறை வார்த்தைகள். இருவரும் சகோதரர்கள் தான், உடன்பிறப்புகள் தான். ஆனால் என்ன நடக்கிறது? பொறாமையினால், பேராசையினால் தன் உடன் சகோதரனான ஆபேலை காயன் கொன்று போடுகிறான். யாக்கோப்பு, ஏசா இருவரும் உடன் பிறந்தவர்கள் தான், சகோதரர்கள் தான். தொடக்க நூல் புத்தகம் 27வது அதிகாரம் 1 முதல் 40 வரை உள்ள இறை வார்த்தைகள் சொல்லுகிறது, யாக்கோப்பு தன் சகோதரரான ஏசாவை ஏமாற்றினான், அந்த ஏமாற்றி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார் என்று சொல்லுகிறது. இப்படி சகோதரர்களே உடன் பிறந்த சகோதரர்களுக்கு எதிரியாவதை இறைவார்த்தை நமக்கு வெளிச்சமிட்டு காட்டுகிறது. தொழிலாளர்களே முதலாளிகளுக்கு எதிராளியாக ஆவதை நற்செய்தி நமக்கு படம் பிடித்து காட்டுகிறது. அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த சூழ்நிலையில் தான் நாம் சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். ஒரு ஊரில் திடீரென்று தீப்பிடித்து குடிசைகள் எல்லாம் எரிந்து விடுகிறது. இதை பார்த்த அந்த ஊரினுடைய பெரியவர் மிகுந்த வருத்தப்பட்டு, ஐயோ, ஏழை எளிய மக்களுடைய குடிசைகள் எல்லாம் இப்படி
எரிந்து சாம்பலாய் போய்விட்டதே, அவர்களுடைய வாழ்வாதாரம் எப்படி, அவர்கள் பிழைப்பது எப்படி, அவருடைய குடும்பத்தினுடைய நிலை எப்படியாக போய்விடும் என்று நினைத்து அந்த பெரியவர் தன்னுடைய தோட்டத்தில் அவர்கள் தங்குவதற்கு இடம் கொடுத்து தன்னுடைய தோட்டத்திலேயே அவர்களை வேலையிலும் அமர்த்தினார். நாட்கள் கடந்து போகிறது. அந்த பெரியவருக்கு குழந்தை இல்லை. இதை அறிந்து கொண்ட அந்த தொழிலாளர்கள் எப்படியாவது அந்த பெரியவரை ஏமாற்றி அந்த சொத்துக்களை எல்லாம் அபகரிக்க வேண்டும் என்று அவர்கள் திட்டம் தீட்டுகிறார்கள். அந்த பெரியவருக்கு எதிராக செயல்படுகிறார்கள். அவருக்கு எதிராகவே அவர்கள் கோர்ட்டில் கேஸ் போடுகிறார்கள். சகோதர சகோதரிகளே, சிந்தித்து பாருங்கள். ஒருவருக்கு உதவி செய்ய போய் உபத்திரமாக வந்து முடிகின்ற நிலையையே நாம் காணுகிறோம். அதையே இன்றைய நற்செய்தியும் முதல் வாசகமும் பிரதிபலிக்கிறது. நாம் நன்றாக சிந்திக்க வேண்டும். இதனுடைய அடிப்படை என்ன? மனிதனுக்குள் வருகின்ற ஆசைகள் தான். பேராசைகளாக மாறி அடுத்தவனை வீழ்த்த வேண்டும், அடுத்தவனை அபகரிக்க வேண்டும், அடுத்தவனுடைய சொத்தை பிடுங்க வேண்டும் என்று சொல்லி பிறர் மீது காழ்ப்புணர்வு கொண்டு பிறரை அடக்குவதும் ஒடுக்குவதும் ஒழிப்பதுமான வேலைகளில் ஈடுபடுகின்ற மக்கள் நம் மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நம் உடன்பிறப்புகளே சில நேரங்களில் நம்முடைய எதிரிகளாக மாறிவிடுகிறார்கள். சகோதர சகோதரிகளுக்கிடையே போட்டியும் பொறாமையும் மிகுந்து காணப்படுகிறது. நம் குடும்பத்தில் சொத்து தகராறுகளை சிந்தித்து பார்ப்போம். நம் குடும்பத்தில் இருக்கிற செல்வங்களை நாம் எப்படி பாகுபாடுகளோடு பிரிவினைகளோடு பிரிக்கும் போது ஏற்படுகிற குழப்பங்களையும் சண்டை சச்சரவுகளையும் யோசித்து பார்ப்போம். இதனால் அண்ணன் தம்பி உறவுகள், அக்கா தங்கை உறவுகள், தாய் தந்தை பிள்ளைகளுடைய உறவுகள் எப்படி முரண்பட்டு போய் கிடக்கிறது என்பதை சிந்திக்கவே இன்றைய நாளினுடைய இறை வழிபாடு நமக்கு அழைப்பு தருகிறது. சிந்திப்போம் அன்பு சகோதர சகோதரிகளே. ஆசையே துன்பத்திற்கு காரணம். ஆசைகளை கட்டுப்படுத்துகின்ற, ஆசைகளை நாம் சரியாக கையாளுகின்ற மனதிடனை பெற்றுக்கொள்ள வேண்டும். அதற்கு உறுதுணையாக ஆண்டவரின் அன்பும் அவருடைய இரக்கமும் இந்த நாளில் அதிகமாய் நம்மீது பொழியப்படுகிறது. அந்த இதயத்திற்கு நம்மை ஒப்புக்கொடுப்போம். ஆசைகளற்று இந்த உலகத்தின் அன்பை சுவைக்க, சகோதரத்துவத்தை, ஒற்றுமையை உணர ஆண்டவரிடத்தில் வரம் வேண்டி செபிப்போம். ஆமென். கையளிக்கின்றேன் இறைவா என் தன்மை பொருளாவி அனைத்தையும் உமக்கு கையளிக்கின்றேன் இறைவா. வாழ்க்கையை விட எந்த வளமை விட உந்தன் அருள் நிறைவொன்றே மேலானது. வாழ்க்கையை விட எந்த வளமை விட உந்தன் அருள் நிறைவொன்றே மேலானது. வாழ்க்கையில் உம்மை வாழ்த்துவது, வாழ்க்கையில் உம்மை வாழ்த்துவது எல்லா வரங்களையும் விட மேலானது. கையளிக்கின்றேன் இறைவா என் மெய் பொருளாவி அனைத்தையும் உமக்கு கையளிக்கின்றேன் இறைவா. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு உகந்ததாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் நின்று பலியை ஏற்றுக்கொள்வாராக.
இறைவாயும் மறை நிகழ்வுகளை தகுதியுடன் கொண்டாட உம்மடியார்களை உமது இரக்கத்தால் தயாரிக்க உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு இறைப்பற்றுள்ள வாழ்வினால் அவர்களை வழிநடத்துவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். எங்கள் தவ முயற்சிகளால் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்தவும், எங்கள் ஆணவத்தை தளர்த்தவும், ஏழைகளுக்கு உணவளிக்கவும், இவ்வாறு உமது கனிவிரக்கத்தை பின்பற்றவும் நீர் திருவுலமானீர். ஆகவே எண்ணற்ற வானத்துதரோடு சேர்ந்து நாங்களும் உம்மை போற்றி புகழ்ந்தேத்தி ஒரே குரலில் சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஒசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஒசன்னா. ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்பிற்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே,
நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் இக்கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். திருமுனின்று மக்கூழியம் புரிய தகுந்தவர்களாக எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் பேராயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினராக அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். தந்தையே, உயிர்த்தெழுமது நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுகொழியின் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான தூய மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவர்களாய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் இணைந்து செபிப்போமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமோடு வாழ்வோமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்லுகிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தருகின்ற அமைதியை ஒருவர் மற்றவருடன் பகிர்ந்து கொள்வோம். சமாதானம், 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 சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். கிறிஸ்துவின் திருவுளம் ஆண்டவரே, பரிவிரக்கத்தால் இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவர், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும்.
கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் நம்மை காத்து நிலை வாழ்வை நமக்கு அருள்வதாக. அன்பனே விரைவில் வா, உன் அடியேனை தேற்றவா. அன்பனே விரைவில் வா, அன்பனே விரைவில் வா, உன் அடியேனை தேற்றவா. அன்பனே விரைவில் வா. அமைதி வாழ்வை தேடுகிறேன், அருளை அளிக்க வேண்டுகிறேன். அமைதி வாழ்வை தேடுகிறேன், அருளை அளிக்க வேண்டுகிறேன். வாழ்வில் உணவே உன்னையே நான், வாழ்வின் உணவே உன்னையே நான், வாழ்வு அளிக்க வேண்டுகிறேன். அன்பனே விரைவில் வா, உன் அடியேனை தேற்றவா. அன்பனே விரைவில் வா. கடவுள் நம்மீது அன்பு கொண்டு தம் மகனை நம் பாவங்களுக்கு கழுவாயாக அனுப்பினார். ஜெபிப்போமாக. ஆண்டவரே, நிலையான மீட்பின் அச்சாரத்தை பெற்றுக்கொண்ட நாங்கள் அதை தகுந்த முறையில் நாடச் செய்தருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் அம்மீட்பை கண்டடைய செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். தலைவணங்கி இறை ஆசிரை பெற மன்றாடுவோம். ஆண்டவரே, மக்களின் மனதுக்கும் உடலுக்கும் மீட்பை தந்தருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் அவர்கள் நற்செயல்களில் ஈடுபாடு கொண்டு உமது பாதுகாப்பை பெற்றுக்கொள்ள என்றும் தகுதி பெறுவார்களாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. இயேசுவின் தூய இருதயத்திற்கு நம்மை ஒப்பு கொடுத்து வாழ சென்று வாழுங்கள். வாழ்க்கை பலி தொடரட்டும். இறைவனுக்கு நன்றி. உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம், நன்றி கூறுகிறோம். உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம், நன்றி கூறுகிறோம். இறைவா, உம் திருப்பெயர் மேலானது. இறைவா, உம் திருப்புகழ் மேலானது. இறைவா, உம் திருப்பெயர் மேலானது. இறைவா, உம்
திருப்புகழ் மேலானது. உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம், நன்றி கூறுகிறோம். உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம், நன்றி கூறுகிறோம். இறைவா உம் ஆட்சிமை மேலானது. இறைவா உம் மகத்துவம் மேலானது. இறைவா உம் ஆட்சிமை மேலானது. இறைவா உம் மகத்துவம் மேலானது. உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம், நன்றி கூறுகிறோம். உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம், நன்றி கூறுகிறோம்.